அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும், உள்ளத்திலும், உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலை, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது மூச்சு காற்றில் கவனம். நமது மூச்சு காற்றின் வழியாக அன்பெனும் சக்தி நமது உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் இந்த அன்பெனும் ஆற்றல் முழுமையாக பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே அன்பெனும் சக்தியானது என்னோடு உள்ளவரிடத்திலும் என்னை சுற்றியுள்ள அனைத்து உயிர்களிடத்திலும் முழுமையாக பரவ செய்கின்றேன். மூச்சு காற்று உள்ளே அன்பெனும் சக்தியானது எனது உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் பரவும். மூச்சு காற்று வெளியே அன்பெனும் சக்தியானது என்னை சுற்றிலும் என்னோடு இருப்பவரிடத்திலும் அனைத்து உயிர்களுக்கும் பரவ செய்கின்றேன். நமது உடல் முழுவதும் அன்பெனும் சக்தியானது முழுமையாக நிறைந்திருக்கின்றது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் இந்த அன்பெனும் ஆற்றல் முழுமையாக நிறைந்திருக்கின்றது. எனது உடலை நான் நேசிக்கின்றேன்.
எனது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நான் நேசிக்கின்றேன். எனது தாய் தந்தையரை நேசிக்கின்றேன். அவர்கள் மீது அன்பெனும் சக்தியை பரவ செய்கின்றேன். எனது வாழ்க்கை துணையை நேசிக்கின்றேன். அவர்களிடம் உண்மையான அன்பினை பரவ செய்கின்றேன். எனது குழந்தைகளை நேசிக்கின்றேன். என்னுடைய உண்மையான அன்பினை அவர்கள் மீது பரவ செய்கின்றேன். எனது உடன் பிறந்தவர்களை நேசிக்கின்றேன். உலகத்தில் உள்ள அனைத்து உறவுகள், நட்புகளையும் நான் நேசிக்கின்றேன். என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நான் நேசிக்கின்றேன். பணத்தை நேசிக்கின்றேன். என்னுடைய வேலையை நான் நேசிக்கின்றேன். இந்த பூமியை நான் நேசிக்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இயற்கையையும், மரங்கள், செடிகள், கொடிகளையும், பறவைகளையும், அனைத்து விலங்கினங்களையும் நான் நேசிக்கின்றேன். எனது அன்பெனும் இந்த நேசமானது அனைத்து உயிர்களையும், அனைத்து உறவுகளையும் அதன் தன்மையிலேயே செயலாற்றுவதற்கு நான் அனுமதிக்கின்றேன். அவைகளை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். எனது நேசத்துக்குரிய ஒவ்வொன்றையும் நான் மனதார எண்ணி பார்க்கின்றேன். அவைகள் என்னோடு இருப்பதற்கு நன்றி செலுத்துகின்றேன். அதை ஒவ்வொன்றாக நான் என் மனதிற்குள்ளாக காட்சிப்படுத்துகின்றேன். நான் இறைவனை நேசிக்கின்றேன். அனைத்திலும் இறைவனை நான் காண்கின்றேன். அவனை மனதார நேசிக்கின்றேன். நான் விரும்பும் இறைவனை என் மனதிற்குள்ளாக பார்க்கின்றேன்.
நான் ஒவ்வொன்றாக காட்சிப்படுத்தியிருக்கின்றேன். அனைத்தையும் மனதார நேசிக்கின்றேன். அன்பனும் சக்தியானது அனைத்திலும் பரவ செய்கின்றேன். எனது நினைவுகள் பிரிவு மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், அவர்களுடைய ஆத்மாக்கள் இறையாற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களின் மீது நம்முடைய அன்பெனும் சக்தியை பரவ செய்து அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். எனது வாழ்க்கை துணையை பார்க்கின்றோம். அவர்கள் நலமாகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது நமது அன்பெனும் சக்தியை பரவ செய்து அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது குழந்தைகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். நம்முடைய அன்பெனும் சக்தியை அவர்கள் மீது பரவ செய்து நாம் அவர்களை எண்ணி தியானிக்கின்றோம். நமது உடன் பிறந்தவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது அன்பெனும் சக்தியை பரவ செய்கின்றோம். உறவுகள், நட்புகள் அனைவரும் நலமாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது அன்பெனும் சக்தியை பரவ செய்து தியானிக்கின்றோம். சேவைகள் புரிவோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளம். நான் மகிழ்ச்சியானவன். நான் நம்பிக்கையானவன். நான்
பொறுமையோடு இருக்கின்றேன். நான் தெளிவாக இருக்கின்றேன். எனது முடிவுகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. நான் செல்வ வளமுடையவன். அபரிமிதமான செல்வத்தை பெற்றிருக்கின்றேன். நான் சுறுசுறுப்பானவன். நான் உற்சாகமானவன். நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளன். என்னால் முடியும். வெற்றி நிச்சயம். நான் அனைவரிடமும் அன்பாக பழகுகின்றேன். நான் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்கின்றேன். நான் நேர்மறையான வழியிலே பயணிக்கின்றேன். அனைவரிடமும் தன்மையோடு பழகுகின்றேன். அனைவரிடமும் எதிர்பார்ப்பில்லாத அன்பினை கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய வீட்டில் மிக அமைதியாக நடந்து கொள்கின்றேன். நான் பொறுமையாக நடந்து கொள்கின்றேன். அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்கின்றேன். அனைவருடைய சுபாவத்தோடு அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்களை அந்த இடத்திலேயே நான் நேசிக்கின்றேன். என்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை நான் பார்க்கின்றேன். எனது இல்லத்தில் அனைவரும் உற்சாகமாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உங்கள் உடல் முழுவதும் 3 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த ஆனந்த விடியல் இந்த பயணத்தினுடைய 39வது நாள். நாம் இதுவரை என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், என்ன இந்த பயணத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, நிலை 1 நம்மளை ஒளியாக்கக்கூடிய தியானம், நம்முடைய சக்கராசு பற்றிய தியானம், நிஜமாக்கம் தியானம் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன்மாக்கள்னா என்ன, நாம யாரு, நம்மளுடைய ஆழ்மனம், வெளிமனம், பிரபஞ்ச மனம், ஈர்ப்பு விதி, இது எல்லாமே அதில் பார்த்துருக்கோம். லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல், அந்த உடலினுடைய அறிவு, அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய அறிவுகள், அந்த உடல் மொழிகள், அந்த உடலை நாம் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஆரோக்கிய தியானம், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பிரபஞ்ச தியானம், ஆழ்மன தியானம், அன்பு தியானம். லெவல் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ம உலகம்னா என்ன, ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன முடிவெடுக்கிறாங்க, ஆன்மாக்களுடைய பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எதுல எல்லாம் ஆன்மாக்கள் இங்கே பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தியானம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த உடல் அமைப்போடு வந்த ஆன்மாக்கள் ஏன் வந்து சங்கடங்களை சந்திக்குது அப்படின்னா, நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகள், நம்மள்டேருந்து அந்த சக்திகள்லாம் எப்படி விரயமாகுது, அது என்னென்னலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளை வீழ்த்தக்கூடிய சக்திகளாக மோகம், சந்தேகம், அகங்காரம், பயம், பொறாமை, இதெல்லாம் பார்த்தோம். சமமாக இருக்க வேண்டிய உணர்வு, காம உணர்வு, அது குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததா சுயம் இழத்தல். இது வரைக்கும் அந்த லெவல் 5ல நம்ம பார்த்தோங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி தியானம், அக ஒளி தியானம் பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா தேர்ந்தெடுப்பு சுதந்திரம். நம்ம நேற்று பார்த்தது வந்து தேர்ந்தெடுப்பு சுதந்திரம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த தேர்ந்தெடுப்பு சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து
இந்த உலகத்துல பிறக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் தான். நீங்க தான் அத தேர்ந்தெடுத்தீங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிறப்ப என்னென்ன அதாவது எந்தெந்த நீங்க அங்க அங்க இருக்கும்போது நமக்கு எல்லாம் கிளியரா தெரியும். அதாவது இந்த ஆன்மா முழுசா வளர்ச்சி பெறணும். இந்த ஆன்மா முழுமை அடைஞ்சு இறைவன அடையணும் அப்படின்னா, இதுல என்னென்னலாம் பற்றாக்குறையா இருக்கு? ஓ! நீ வந்து ஒரு இன்னும் ஒரு பக்குவ நிலை அடையல. ஒரு முதிர்ந்த ஆன்மா, பக்குவ நிலை அடைந்த ஆன்மான்னா, அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரியா பார்க்கும். எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியான அன்ப செலுத்தும். நீங்க என்னதான், எப்படிதான், எவ்வளோ கோவமா நடந்தாலும் அவங்க உங்கள அந்த அன்போடு நேசிப்பாங்க. எல்லாரையும் இறைவனாகவே பார்க்கும். எல்லாத்துலயும் அந்த இறை ஆற்றல அவங்களால பார்க்க முடியும். அது ஒண்ணு தான். எல்லாமே ஒண்ணுங்கிறது வந்துரும். இது எல்லாமே ஒண்ணு. வேறலாம் தெரியாது. அதுல ஆண், பெண், பேதம், மதம் எதுவுமே தெரியாது. பார்த்தா இது அதாவது அவரையே உங்களாக பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையா மாறுவாங்க. எல்லா உணர்வுகளும் அவங்க கிட்ட வந்து அன்புங்கிறது மட்டும் தான் மேலோங்கி இருக்கும். அன்புங்கிறது தான் முழுமையா அன்புங்கிற தன்மையாவே மாறியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவால தான் இறை ஆற்றல் இந்த 7 தலங்களை கடந்து இறைவனோடு இறைவனாக கலக்க முடியும். அப்ப அதுல எதுலெல்லாம் குறைபாடு இருக்குதோ, அத சார்ந்த அதுல திரும்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம். எந்த எக்ஸாம்ல ஃபெயிலா போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப? அந்த எக்ஸாம் தான் நம்ம திரும்ப எழுதுவோம். நம்ம எல்லா எக்ஸாமும் என்ன பண்ண மாட்டோம். மிச்சத்துல எல்லாம் கவனம் செலுத்த மாட்டோம். பாஸ் பண்ணத பத்தி பிரச்சனை இல்ல. ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுத போகும்பொழுது எல்லாத்தையும் தான் எழுதணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏற்கனவே படிச்சது நல்லா பாஸ் பண்ணத பத்தி ரொம்ப கவனிக்க மாட்டோம். ஆனா இந்த எதுல ஃபெயிலா போனோமோ அத ரொம்ப கவனமா நம்ம படிக்கணும். அதுலருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நமக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அது வந்து நமக்கே தெரியும். ஓ! இந்த எக்ஸாம் தான் நம்ம எழுத போறோம்ங்கிறது தெரியும், எழுதிருவோம். அப்படி எழுதுறப்ப, இப்போ அது மாரி வச்சிருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப எளிதா இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எழுத போகலாம். எழுத போறப்ப ஒண்ணும் இல்லைங்க. ஆனா எல்லா எக்ஸாமும் நீங்க எழுதணும் திரும்ப. அப்படி எல்லாம் எழுதும்போது ஏற்கனவே படிச்சது உங்களுக்கு அந்த நினைவுல இருக்கும். அதனால அத வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓரளவு அத எழுதிருவீங்க. ஆனா எது உங்களுக்கு பிரச்சனையான சப்ஜெக்ட்டோ, அதுல தான் நீங்க அதிக கவனம் செலுத்துற மாரி எடுத்துட்டு வருவோம் இல்லையா? அதே மாரி தான் இந்த வாழ்க்கை. உங்களுக்கு என்னென்னலாம் எதுலயெல்லாம் நீங்க ஃபெயிலா போயிருக்கிறீங்க அப்படின்றது அங்க தெரியுது. அப்ப இந்தந்த டாபிக்ல நான் என்னைய வளர்த்துக்கணும். அதுக்காக நான் மீண்டும் பிறவி எடுக்கிறேன். எனக்கு அந்த ஒரு இத குடுங்க அப்படின்னு சொன்னா, ஓகே நீங்க போங்க. அந்த அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? எங்க போனா எந்த ஊர்ல பிறந்தா நல்லா இருக்கும்? ஓ! இந்த ஊர் தண்ணியே இல்லாத ஊரு. அப்ப நீங்க வந்து நெறைய பொறுமையெல்லாம் தேவைப்படுது. நீங்க அந்த ஊர செலக்ட் பண்றீங்களா? அந்த ஊர்ல போனா தண்ணிக்கு கஷ்டப்படணும். நெறைய ஒவ்வொரு விஷயங்களா இருக்கும். இந்த ஊர்ல போனா ரொம்ப வறட்சியா இருக்கு. இந்த ஊர்ல போனா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இந்த ஊர்ல இருந்தா இதா இருக்கும். அப்ப இந்த ஊரெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல பிறக்கணும்? எந்த தாய் தந்தையர் இருக்காங்க? எந்த ஆன்மா அங்க இருக்கிறாங்க? எந்த ஆன்மாவ நமக்கு செலக்ட் பண்ணலாம்? இது எல்லாமே நம்ம பார்த்துர்றோம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஏன் தான் இந்த ஊரே எனக்கு புடிக்கலன்னு." இந்த ஊர செலக்ட் பண்ணதே நீங்க தானே. இந்த அப்பா, அம்மா செலக்ட் பண்ணதுனால அந்த ஊரே செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஊரே புடிக்கல, இந்த நாடே புடிக்கல. நான் மட்டும் வேற நாட்ல பொறந்திருந்தேனா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் அங்க முடிவெடுத்திருக்கணும். முடிவெல்லாம் எடுத்து கரெக்ட்டா இதுக்காக வந்தாச்சு. இதுதான் நமக்கு தேவைன்னு சொல்லி வந்துட்டீங்க. இப்ப இங்க வந்துட்டோம். இந்த இடத்துல அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இப்போ இது ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்திருக்கு. இந்த ஆரோக்கிய குறைபாட்டுக்காக என்ன பண்றாங்கன்னா, சில மருந்துகள் நீங்க எடுத்துட்டா இந்த ஆரோக்கியம் முழுசா குணமாயிடும். இது நீங்க எல்லா இடத்துலயும் போய் கேட்டுருக்கிறீங்க. ஆனா என்ன சொல்ட்டாங்கன்னா, இத வந்து சரி பண்ண முடியாதுங்க. ரொம்ப டேஞ்சரானது. அப்படின்னு சொல்லி கை விரிச்சுட்டாங்க. ஒரே ஒருத்தர் சொல்றாரு, "நான் கண்டிப்பா இத குணமாக்கிடுவேன். நெறைய பேர் இது மாரி குணமாக்கியிருக்கேன். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பின்பற்றணும்." அப்படின்னு சொல்லி நெறைய மருந்துகள அவர் குடுக்குறாரு. எல்லாம் பயங்கரமான கசப்பு, அந்த மாரி ஒரு மாதிரியா இருக்குது அதெல்லாம். இப்ப இதெல்லாம் எடுத்தா கண்டிப்பா அது குணமாயிடும்னு தெரியுது. அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போதே அந்த இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. சில நேரங்கள்ல சில மருந்து எடுக்கும்போது கொஞ்சம் வலி இன்கிரீஸ் ஆகும். அதிகமாகும். அவர்ட்ட போய் நீங்க என்னங்க இப்படி ரொம்ப இத சாப்பிட்டா நல்லா இருக்கலாம்னு சொன்னீங்க. இத சாப்பிட்டதுக்கு முதல் தானே ரொம்ப வலிக்குது. வலிக்குதுன்னா அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வலிக்குதுன்னா ஹோமியோபதியிலயே சித்தாவுலலாம் போனீங்கன்னா அந்த மாரி தான் பண்ணும். ஹோமியோபதிலலாம் அதான் பண்ணும். வலிக்குதுன்னா உங்களுக்கு அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையா அத திரும்ப தொடர்ந்து சாப்பிடுங்க. வலிக்குதுங்கிறதுக்காக அத நிறுத்திட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த வியாதி முத்தி போயிடும்.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வலிக்குதா? அப்ப அத நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. கரெக்ட்டா சாப்பிடுங்க. நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. மாத்தி மாத்தி சாப்பிடுறது, விட்டு விட்டு சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணா அது குணமாகாது. அப்ப நெறைய நேரங்கள்ல இந்த நல்ல விஷயம், நல்ல மருந்து உள்ளுக்குள்ள போகும்போது, அது வேலை செய்யுது அப்டின்னா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இன்கிரீஸ் ஆகும். என்ன பிரச்சனைகள்? என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை ஏன் இன்கிரீஸ் ஆகுது? முழுசா விடுதலை ஆக போகுது. அந்த பிரச்சனை உங்கள விட்டு வெளியாக போகுது. அதுக்காக அது கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த நேரமும் இந்த மருந்துக்களை தொடர்ந்து நீங்க உடனே இந்த மருந்து எடுத்ததுனால தான் எனக்கு இந்த வலி வந்துருச்சு. இனிமே இந்த மருந்தே நான் தொடமாட்டேன் அப்படின்னு தூக்கி வச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைய இன்னும் அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோமோ, இது இது வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இது சூட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நெறைய பேருடைய கொஸ்டின் இதுவா இருக்குது. அதுக்காக தான் அத சொல்றேன். அப்ப இந்த மருந்த நான் எடுக்கிறதுனால தானே எனக்கு இப்ப நான் இத அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரேன். நீங்க இங்க வந்து பொறந்திருக்கிறதே எதுக்காகன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும்னு பொறந்திருந்தீங்க. இந்த ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி வந்துட்டீங்க. இங்க வந்ததுக்கும் பிறகு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் குடுக்கப்பட்டது. எந்த வழிய தேர்ந்தெடுக்கணும்னு. நீங்க இது நாள் வரையும் எந்த வழிய தேர்ந்தெடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு வழிய தேர்ந்தெடுத்தீங்க. அந்த வழியில பயணம் பண்ணீங்க. அப்ப என்ன பண்ணீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் நீங்க ஒவ்வொரு முடிவு எடுத்தீங்க. உங்களுடைய படிப்ப பற்றி நீங்க தான் முடிவெடுத்தீங்க. அதெல்லாம் அங்க எடுக்கல. இங்க தான் வந்து இப்ப முடிவெடுத்திருக்கிறீங்க. எங்க போய் யார திருமணம் பண்ணிக்கணும், அது நீங்க தான் முடிவெடுத்தீங்க. அப்ப நீங்க முடிவெடுத்து அந்த வாழ்க்கை அமைஞ்சதுக்கு பிறகு இந்த 2 பேருடைய உங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. உங்க 2 பேருடைய அன்பு, உங்க 2 பேருடைய நடத்தைகள், நீங்க 2 பேரும் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்குறாங்க. நீங்க நல்லவங்களோ, நல்லவங்க இல்லாதவங்களோ, ஏதோ ஒரு தன்மையில இருந்திருக்கிறீங்க. இத முடிவு பண்ணி 2 ஆன்மா முடிவெடுத்து உங்கள்ட்ட குழந்தையா வந்து பிறந்துடுது. இந்த அப்பா, அம்மா பரவாயில்லப்பா, இது கொஞ்சம் வந்துரலாம் அப்படின்னு அது வந்திருக்கு. அப்ப அதுவும் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்குது. சரிங்களா? அதுவும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உங்கள செலக்ட் பண்ணிருக்கு. இப்ப இந்த வாழ்க்கையில இப்படி வரும்பொழுது நெறைய நேரங்கள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு இடத்துல ஒருத்தங்க நீங்க நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நெறைய வாழ்க்கையில நெறைய சவால்கள், சிக்கல்கள் எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க சொல்றாங்க, நீங்க வாழ்க்கையில நெறைய விஷயங்கள பின்பற்றுங்க. நல்லதெல்லாம் பின்பற்றுனீங்க அப்படின்னா, நேர்மறையா சிந்திச்சீங்கன்னா, இந்த இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. இப்ப இதையெல்லாம் நேர்மறையான விஷயங்கள பின்பற்ற ஆரம்பிக்க போறப்ப தான் உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்குள்ள பிரச்சனைக்காக நீங்க வைத்தியர்ட்ட போனீங்க, மருந்து குடுத்தாரு. அது ஹோமியோபதி மருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாட்டு மருந்துன்னு வச்சுக்கோங்க. இத குடுக்கும்போது அந்த பிரச்சனை அதிகமாகும். அவர் சொல்ல மறந்துட்டார். இப்ப நீங்க இந்த நேர்மறையான வழிய பின்பற்றினா நல்லதுன்னு சொன்னாங்கல்ல. நேர்மறையான வழிய பின்பற்றும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது. உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகுது. முன்னாடி இருந்த ஆளோட அதிகமா துரோகம் பண்றவன் வர்றான், நம்பிக்கை துரோகம் பண்றவங்க வர்றாங்க. நெறைய பிரச்சனைகள சந்திக்கிறீங்க. நெறைய லாஸ் ஆகுது. எல்லாமே நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் இதுவரை நாள் வரையும் வாழ்ந்தப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இந்த நேர்மறையான விஷயத்த பின்பற்ற ஆரம்பிச்சோனே, அவங்க சொன்னாங்கன்னு இந்த கோயிலுக்கு போன உடனே, அவங்க சொன்னாங்கன்னு இந்த மாரி காலையில எழுந்திரிச்ச உடனே, எனக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வருதே! அப்ப நான் இந்த வழி தான் எனக்கு தவறு. இது வேண்டாம் எனக்கு. இது வேண்டவே வேணாம். அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்க அந்த மாத்திரைய எடுத்தா, அதெல்லாம் அதிகமாகும்னு அந்த அந்த மருத்துவர் உங்கள்ட்ட சொல்லாம விட்டதுனால, இப்ப நீ என்ன போச்சு? நீங்க இந்த மருந்து மாத்திரை எடுக்கிறத நிறுத்திட்டீங்க. ரொம்ப முடியாத கண்டிஷன்ல திரும்ப என்ன பண்றீங்க? புலம்பிக்கிட்டு யாரோ ஒருத்தர் திரும்ப கொண்டாந்து மருத்துவர்ட்டயே வைக்கிறார். நீங்க தான் ஏற்கனவே வந்திருக்கிறீங்கல்ல. ஆமா, வந்தேங்க சார். அப்புறம் என்னாச்சு? அந்த மருந்து சாப்பிட்டே ஐயா அந்த மருந்து சாப்பிட்டா அதிகமா தாங்க ஆகும். அது நீங்க சொல்லவே இல்லையே. இது என்னது இது பெரிய விஷயமா? நீங்க அப்பயே கேட்டுருக்கணும். கேட்கல. ரைட். இனிமே அதையே சாப்பிடுங்க. மருந்து அதே தான். வேற வழி கிடையாது. அப்ப திரும்ப என்ன சொல்றாரு? இப்ப நேர்மறையான செஞ்சீங்களா? நேர்மறையா நீங்க பண்ண ஆரம்பிச்சதுங்கிற உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகுதா? அப்போ நீங்க பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக போறீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப கண்ணும் கருத்துமா இந்த விஷயத்த திரும்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். தொடர்ச்சியா நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணணும். அந்த மருந்து எடுக்கிறப்ப நம்பிக்கையோட எடுக்கணும். நிச்சயமா குணமாயிடுங்கிற எண்ணத்தோட எடுக்கணும். அத சரியான நேரத்துக்கு எடுக்கணும். சரியா பின்பற்றணும் அந்த வழிமுறைகள. தொடர்ச்சியா பண்ணணும். அதே மாரி தான் இந்த நேர்மறையான விஷயத்த செய்யும்பொழுது உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். பிரச்சனைகள் வருது, சிக்கல் வருது, இதெல்லாம் வருதுனாலும் நீங்க தொடர்ச்சியா அதுல உறுதியா நிக்கணும். அத தொடர்ந்து பின்பற்றணும். அதுலேருந்து நீங்க அப்பதான் விடுதலை ஆக போறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க எடுத்த விஷயம், நீங்க தேர்ந்தெடுப்பு சுதந்திரத்த எடுத்தீங்க. நீங்க தான் முடிவெடுத்தீங்க. எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து இந்த வழிய தான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்ததுக்கும் பிறகு வந்துட்டு இருக்கிறப்ப நெறைய சங்கடங்கள் வருது அப்படின்னா, நான் எடுத்தது தவறா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நீங்க வைக்கிறீங்க. அது தவறு கிடையாது. அதுக்கான காரணம் தான் நான் இப்ப உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். என்ன காரணம்? ஒரு மருந்து எடுக்கிற பொழுது இந்த மாரி விஷயம் நடக்கும். அதே மாரி தான் இந்த பின்பற்றுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து அது எல்லாம் வெளியாகுதுன்னு அர்த்தம். நீங்க அத தொடர்ச்சியா பின்பற்றுங்க. இந்த நேர்மறையான வழி உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலும் உங்கள பாதிப்படைய செய்யாது. நீங்க மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள எப்பயுமே மாட்ட மாட்டீங்க.
உங்களுக்கு பல பேர் வேணா சிக்கல் குடுக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு போய் விழாம நீங்க அன்புங்கிற விஷயத்தையே பரிசா குடுக்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, அவர் தான் எனர்ஜிய செலவு பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எனர்ஜிய அதிகப்படுத்திட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க எனர்ஜிய பெருக்கிட்டு இருப்பீங்க. நீங்க யாருக்கும் தண்டனை குடுக்குற நபர் கிடையாது. நீங்க யாரையும் மாற்றக்கூடிய நபரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்கும் தண்டனை குடுக்கறதுக்கான அதிகாரம் நமக்கு இல்ல. நீங்க யாரையும் மாத்த முடியுமான்னா, உங்களால நிச்சயமா முடியாது. ஏன்னா, உங்கள மாத்துறதே பெரிய வேல. கண்டிப்பா இன்னொருத்தர உங்களால மாத்தவே முடியாது. எந்த சூழலையும் உங்களால மாற்ற முடியாது. சரிங்களா? நீங்க எதையாவது மாத்திக்க முடியுமா? மாத்த முடியுமா? போய் ஏதாவது பண்ணி மாத்த முடியுமான்னா, முடியாது. ஒண்ணு பண்ணா மட்டும் தான் மாத்த முடியும். நேர்மறையான வழியில அன்புங்கிற விஷயத்த மட்டும் உங்களால வெளிப்படுத்த முடிஞ்சதுன்னா, எல்லாமே மாறும். அத தவிர நீங்க வேற எத பண்ணுனீங்கனாலும் அது மாத்தவே முடியாது. சரிங்களா? இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம நேர்மறையான வழியில பயணம் பண்ண போறோம் அப்டின்னா, இதெல்லாம் வரும். இதெல்லாம் நடக்கும். அப்பயும் நீங்க மாறாம பயணிக்க தயாரா இருக்கிறீங்களா? உங்க மனநிலை அதுக்கு தயாரா ஆயிடுச்சா? நெறைய சவால்கள் வரும். நெறைய சிக்கல்கள் வரும். நெறைய நம்பிக்கை துரோகங்கள் வரும். நெறைய உங்கள துன்பப்படுத்துவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லாமே உங்க அன்புக்குரியவங்க தான். அப்ப அன்புக்குரியவர்கள்லாம் எல்லாருமே உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தான். ஆனா இவ்ளோ வேலைய பண்றாங்களே! எப்படிங்க பண்றது? நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைங்களே! நான் எப்படி தெரியுமா அவங்களுக்கு செஞ்சேன்? ஆனா அவங்க இப்படியெல்லாம் கணக்கு பார்க்குறாங்களே! பார்க்கட்டும். நீங்க யாரு? நீங்க உங்களை உணர்ந்திருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணமே வேற. அப்ப நீங்க அதையெல்லாம் ஏத்துக்கோங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இப்ப நல்லாவே உங்களுக்கு தெரியும். அவங்கள பார்ப்பீங்க. அவங்களுடைய மனசே, "ஓ! இப்படிப்பட்ட எண்ணமா?" அப்படின்னு தெரியும். ஆனா ஏத்துக்குவீங்க. உங்கள உங்கள வந்து அது காயப்படுத்தாது. எனக்கு தெரியும் அவங்க என்னன்னு. அவங்க அப்படித்தான். விடுங்க. போட்டு நம்ம என்னவோ அத பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க வந்துருவீங்க. அவங்க அப்படித்தான். அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருவீங்க. இப்ப எல்லாம் பயங்கரமா, என்னம்மா பண்ணிட்டாங்க தெரியுமா? அத பண்ணிட்டானா? அவங்க சும்மா விடமாட்டேன். ஏதாவது பண்ணுவேன். அவங்களுக்கு நான் எப்படியாவது உணர்த்துவேன். அவங்க எனக்கு எப்படி உணர்த்துனாங்களோ, அதே மாரி நான் திரும்ப உணர்த்துவேன். இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க நேர்மறை வழியிலேருந்து திரும்ப பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பண்ணிலாம் அவங்க உணர மாட்டாங்க. நீங்க செஞ்சீங்கன்னா, அதுக்கு ஒரு பதில் விளைவு வரும். அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் நீங்க நேர்மறையான வழியில போறவரே இப்படி திரும்பி அத வேலைய செஞ்சீங்கன்னா, அந்த ஆளு எதிர்மறையான அந்த வழியில போயிட்டு இருக்காரு. அத விட தாண்டி உங்களுக்கு திரும்ப செய்வாரு. இது நமக்கு தேவையா? அப்போ நீங்க அன்பான வழியில போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த நபர உணர்த்துவதற்கான சரியான சூழலும், நபர்களும் வருவாங்க. கண்டிப்பா அவர் உணர்வார். ஒரு வேளை இந்த பிறவியில உணர்வார், இல்லன்னா அடுத்த பிறவியில உணர்வார். வேற வழியே கிடையாது. அப்படிதான் நடக்கும் அது. அப்ப அந்த ஒரு புரிதல் நமக்குள்ள இருக்கும். ஏன்னா, நீங்க நிம்மதியா உங்களுடைய பயணத்த தொடரணும் அப்படின்னா, எந்த சவால்களும், எந்த சிக்கலும் வராம, சரிங்களா? நீங்க சரியான முறையில உங்களுடைய பயணம் தொடர்ந்து போகணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் எங்கிருந்து மனக்கசப்பு வருது? யாருகிட்டேருந்து மனக்கசப்பு வருது? அவர்ட்டேருந்து தான் சார் வருது. இல்ல அந்த அம்மாட்டேருந்து தான் வருது. இல்ல அந்த ஐயாட்டேருந்து தான் வருது. அவங்க என்ன பண்ணாங்க? மனக்கசப்பு வர்ற மாரி அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்க நடந்துக்கிறதுனால நீங்க ஏன் பாதிப்படைறீங்க? நீங்க ஏன் எமோஷனல் ஆகுறீங்க? அத அப்படியே நீங்க ஏத்துக்கோங்க. பேசுறாங்களா? ரைட். அவங்க அப்படித்தான். பேசிட்டு போங்க. நீங்க எந்த ரியாக்ஷனும் குடுக்காதீங்கன்றேன். எப்படிங்க நீங்க எங்கள பார்த்து இப்படி பேசும்போது, இப்படிலாம் திட்டும்போது, இப்படியெல்லாம் செய்யும்போது, நாங்க எப்படி அத எதுவுமே குடுக்காம இருக்க முடியும்? அந்த பக்குவ நிலையை நீங்க அடையணும். அதுதான் நீங்க இந்த பயிற்சிகள தொடர்ந்து ஏன் இருக்கிறீங்க? இந்த மாரி விஷயங்கள ஏன் கேட்கிறீங்கன்னா, இத கேட்க கேட்க உங்க மனசுக்குள்ள ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். தானாவே அந்த மனசு பக்குவ நிலைக்கு மாறும். ஒரே பயிற்சியில மாறிடுமா? மாறாது. ஒரே பயிற்சியில மாறுறது ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் 1, 2 ஆனா ஓகே, ஓகே. ஆமால்ல, ஆமால்ல, ஆமால்ல. சரி, சரி, சரி. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்ய ஆரம்பிச்சோனே உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும். புரிஞ்ச உடனே உங்களுடைய மனநிலையில ஆட்டோமேட்டிக்கா அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கும். உங்களுக்கே தெரியாது. நீங்களே பக்குவ நிலை அடைஞ்சிருப்பீங்க. உங்கள 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க நடந்துக்கிட்ட விதத்துக்கும், இன்னைக்கும் வேற வித்தியாசம் இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க நடந்துக்கிட்ட விதத்துக்கும், இப்பைக்கும் வித்தியாசம் இருக்கும். இன்னும் 6 மாசம் பிறகு மிகப்பெரிய வித்தியாசங்கள் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? இந்த வழியிலே தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அது சரி. அப்ப தேர்ந்தெடுப்பு சுதந்திரத்தை எந்த இடத்துலயும் நீங்க நீங்க தான் எடுத்திருக்கிறீங்க. சரியான முறையில பின்பற்றுங்க. இந்த நேர்மறையான வழிகள்ல தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். அப்படி முடிவு எடுத்ததுக்கு பிறகு நெறைய சவால்கள் வந்தாலும் நீங்க பின்னோக்கி போகக்கூடாது. அந்த நேர்மறை வழியை உடைக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் பின்பற்றக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல வேணா அது வரும். உறவுகள்ட்ட வரலாம், உங்க தொழில்ல வரலாம்,
கூட பணியாற்றவர்கள்ட்டேருந்து வரலாம், பொருளாதாரத்துல வரலாம், பணத்தினால கூட வரலாம், உங்களுடைய ஆரோக்கியத்தினால வரலாம். சரிங்களா? இது எந்த இடத்துல வேணா எதுனால கூட அது வரலாம். ஆனா, அந்த இடத்திலயும் நீங்க அந்த நேர்மறையான வழிகள் மூலமா மட்டும் தான் அத பார்க்கவும், சிந்திக்கவும், பேசவும் செய்யணுமே ஒழிய, அந்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, உங்களுடைய மனச வந்து விட்டுறக்கூடாது. தைரியமா இருங்க. எல்லா இடத்துலயும் தைரியமா இருங்க. எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்குது. ஓகே நடக்கட்டும் ஏத்துக்குவோம். எது நடந்தா என்ன நடக்கும்? நமக்கு தான் தெரியும்ல. நெறைய பேர் சொல்லுவாங்க. நெறைய அ மருத்துவர்கள் சில பேருக்கு வந்து டேட்ட குடுத்துருவாங்க. இவர் இன்னும் 3 மாசம் தான் இருப்பாரு. அவர் என்ன டேட் குடுக்குறது? எல்லாருக்கும் தான் டேட் குடுத்தாச்சு முன்னாடியே. இவர் 3 மாசம் சொன்னாலும் அவர் 3 மாசத்துல போயிடுவாருன்னு இருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் டேட் குடுத்தாச்சு. அவருக்கும் டேட் குடுத்தாச்சு. இவருக்கு எல்லாருக்குமே டேட் குடுத்தாச்சு. டேட் தெரியாது அவ்வளோதான். அவர் 3 மாசம் தான் இருப்பாரு. இவர் அடுத்து 1 மாசத்துலயே போயிட்டாருன்னா, ஐயோ பாவம் எனக்கு 3 மாசம் டேட் குடுத்தாரு. இந்த ஆளு போன மாசமே போயிட்டாரு. அவர் டேட் யார்ட்டயும் பார்க்காம விட்டாரா என்னமோ? அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால இதெல்லாம் யாருக்கும் டேட்லாம் குடுக்குறது இல்லைங்க. அத பத்திலாம் நீங்க யோசிக்கவே வேண்டியது. என்னுடைய உடல் ஆரோக்கியம் என்னுடையது. நான் எத அடையணும்னு இங்க வந்திருக்கிறேனோ, அத அடையிற வரையும் என்னுடைய இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நான் அத அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த உணர்வை உங்களுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமா விதைச்சுட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த உடல் அதுக்கு தயாரா இருக்கும். இந்த உடல் அதற்கு ஏற்ப மாறிக்கும். நீங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய லட்சியத்தை உங்களுக்குள்ள விதைச்சுட்டே இருக்கணும். அந்த லட்சியத்தை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுட்டே இருக்கணும். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம், அந்த இறையாற்றல் அதுதான் நீங்க நேர்மறையான வழியில அந்த லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். சங்கடங்கள் வரும். ஆனா அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். நெறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க எத அடையணும்னு நெனைச்சிருக்கிறீங்களோ, அந்த விஷயத்த அடைஞ்சிடுவீங்க. அந்த வழிகள் வேணா மோசமா இருக்கலாம். அந்த வழிகள்ல வேணா நீங்க சங்கடங்கள அனுபவிக்கலாம். ஆனா உங்களுடைய ரிசல்ட் அந்த இடத்த கரெக்ட்டா போய் அடைவீங்க. என்னன்னா, உங்க பாதைய மாத்தாம இருக்கணும். உங்களுடைய மனசு அதுல கரெக்ட்டா பக்குவ நிலை அடைஞ்சிருக்கணும். அடைஞ்சா அது எல்லாமே கிடைச்சிரும். நெறைய நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆ இப்ப நெறைய என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மறையான இப்போ இப்போ இருக்கிற மனசுக்கு வந்து நேர்மறையான வழியில பயணம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், நேர்மறை இல்லாத வழியில பயணம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், யாரெல்லாம் நேர்மறை இல்லாத வழியில பயணம் பண்றாங்க? யாரெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்களோ, யாருக்கெல்லாம் அதிகமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒருத்தர் மேல பார்த்து பொறாம வருதோ, இல்ல அகங்காரத்தோட இருக்கிறாங்களோ, தான் அப்படிங்கிற ஒரு ஈகோ அதெல்லாம் இருக்குதோ அவங்கள்ட்ட. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பய உணர்வு, சந்தேக உணர்வு இந்த மாரி இதெல்லாம் இருக்குதோ, அவங்கலாம் நேர்மறை இல்லாத வழிகள்ல பயணம் பண்றாங்க. சார் எனக்கு இதுல கொஞ்சம் இருக்கு, அதுல கொஞ்சம் இருக்கு அப்படின்னாலும் அவங்க நேர்மறை இல்லாத வழியில தான் பயணம் பண்றாங்க. அப்படி நேர்மறை இல்லாத வழியில பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அது சார்ந்த செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். நேர்மறையா உள்ளவங்களுக்கு எது பிடிக்கும்? இதுக்கு இந்த நேர்மறையான உள்ளவங்களுக்கு என்னென்ன செய்திகள் இருக்கோ, அந்த செய்திகள்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். இப்ப இது எல்லாமே நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, ஃப்ரீயா இன்னைக்கு சோசியல் மீடியாவுல நெறைய கிடைக்குது. நெறைய ஷேர் சாட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவுல அது மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Facebook எல்லா இடத்துலயும் இது பண்ணி கொட்டி கிடக்கு. அவங்கவங்க தத்துவங்கள அவங்கவங்களுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நானே டெய்லி ஒரு இது மெசேஜ் குடுத்துட்டே தான் இருப்பேன். இப்ப இந்த மெசேஜும் என்னவா இருக்கும்? ஏதோ ஒண்ணு எனக்கு இந்த விஷயம் புடிச்சிருக்காப்பா, இது நான் இப்படிதான் குடுப்பேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியா குடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த மெசேஜ் உங்களுக்கு புடிச்சிருக்கோ, நீங்க அந்த உணர்வுல இருக்கிறீங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது சரியான மெசேஜா? அது சரியான மெசேஜா? அப்படி இல்லைன்னா நீங்க மாறிக்கோங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸ வச்சே உங்களுடைய மனநிலைய பல பேர் அறிஞ்சுக்குவாங்க. நீங்க எந்த மனநிலையில இருக்கிறீங்க? நீங்க நீங்க இப்ப வந்து அப்படின்னா யாரோ உங்கள காயப்படுத்தியிருக்கிறாங்க. யாரோ உங்கள காயப்படுத்தியிருக்காங்க. இல்ல யாருக்கோ நீங்க பதில் குடுக்கறதுக்காக அத வைக்கிறீங்க. அப்ப நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்படிங்கிறத நெறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க எல்லாத்தையுமே அன்ப தான் மெயினா நீங்க கையாளுறீங்க அப்படின்னா, அப்ப அது என்ன ஆகும்? அப்ப உங்க மெசேஜ பார்த்தா 4 பேர் நல்லதா ஆவாரு. உண்மையில உங்களத பார்த்தோனே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சுங்க. நான் மனசு எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதுங்க. தைரியமா இருந்துச்சுங்க. அப்படி இருக்கணும் அந்த மெசேஜ். அப்ப அப்படி இருந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நேர்மறையான வழியில போன ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே நேர்மறையான வழியில போய்க்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா? இறைவன் சப்போர்ட் பண்ணுவார்ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அது மாரி செய்றது ஒரு சேவை. நீங்க செய்றது. நான் சேவை செய்யணும்னு சொல்றீங்களா? அது மாரி செய்றது ஒரு சேவை. இதுவே ஒருத்தர எதிர்மறையா தூண்டுறதுக்காக ஒரு வழி.
பழி வாங்கியிருக்கானா, அவன அடி ஒரு கன்னத்த அறைஞ்சா இன்னொரு கன்னத்தையும் நம்ம அறையணும். அதுக்கு பழிக்கு பழி நம்ம தீர்க்கணும். இந்த மாரி வேற ஏதாச்சும் டிஃபரெண்ட்டா ஒரு மெசேஜ் நம்ம போடுறோம், பார்க்குறோம். இல்ல அது மாரி விஷயங்கள வைக்கிறோம். அது மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுதுன்னா, எதிர்மறையான வழிகள்ல மோட்டிவேட் பண்ணுது அப்டின்னா, அது வந்து நல்ல விஷயம் இல்ல. ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய பயணம், நம்ம போயிட்டு இருக்க பயணத்துல இடையூற ஏற்படுத்துது. அந்த செய்திகள பார்த்தோனே அது உங்களுக்கு மருந்து குடுக்குற மாரி இருக்கும். இந்த வழி தப்பு. நீ இந்த வழியில போறது தவறுப்பா. நீ இவ்ளோ நல்லது பண்ணியிருக்கல. உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? கெட்ட பேரு தானே மிஞ்சிருச்சு. ஏன் இந்த மாரி பண்ற நீ? நேத்து கூட எனக்கு ஒரு மெசேஜ் யாரோ அதாவது என்னன்னா, உங்கள எல்லாருமே நல்ல மனசு தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்ன காரணம்னா, நான் நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசு தான் அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்ப என்ன அர்த்தம்? நம்மள எங்க மோட்டிவேட் பண்றாங்க? நீ நல்ல மனசே வச்சுக்காதப்பா. நல்ல மனசா இருந்தா நாசமா போயிடுவ அப்படின்னு அந்த மெசேஜ் சொல்லுது. அப்ப இத பார்த்தோனே நெறைய நல்ல மனசா மாறுனவங்களுக்கெல்லாம் நல்ல மனசா பக்குவம் அடைஞ்சுட்டவங்க ஒண்ணும் பார்க்க போறதில்ல. இப்பதான் மாறி கொஞ்சம் தூரம் போயிருக்காங்க. நெறைய கஷ்டங்கள சந்திச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன தோணும்? ஓ! நல்ல மனசா இருந்ததுனால நாசமா போயிருக்கோமா? இனிமே இத என்ன பண்ண வேண்டாம். நல்ல மனசாவே இருக்க வேண்டாம். திரும்பு ரிட்டர்ன் திரும்பு. அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? அப்போ இது மாரியான செய்திகள் எல்லாம் நம்மள வந்து நம்மளுடைய பாதைகள்ல தடைகளாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. முன்னாடிலாம் நெறைய மனிதர்கள், நெறைய விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள உங்களுடைய அ முடிவுகள்ல அ குறுக்கிடுது. முன்னாடியெல்லாம் மனிதர்கள் குறுக்கிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இது உங்கள குறுக்கிடுது. நீங்க சரியான லட்சியத்த எடுத்து வச்சு சரியா போயிட்டு இருக்கும்போது, அதுல வரக்கூடிய ஒரு சில செய்திகள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத மெசேஜ் வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையே மாற்றக்கூடியதா இருக்கு. அப்ப நீங்க அதுலலாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். இது இது நமக்கு தேவையா? அப்ப நமக்கு நமக்கு நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கிறோம்? நமக்கு உண்மையிலேயே எது புடிக்குது? ஆழ் மனசுக்கு எது புடிக்குது? நெறைய உயிர்கள கண்டா இரக்கமா இருக்கிறோம், பாசமா ஏதோ ஒரு சிலர நமக்கு புடிக்கல. அப்படின்னா பரவால்ல. நெறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பா அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். நல்லது தான் இருக்கும். ஆனா, ஒரு சிலர்கள் மேல மட்டும் அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். அது இவங்க கிட்ட பேசிக்கா நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. ஆனா, ஒரு சிலர் மட்டும் கோபம் இருக்குல்ல, அத மட்டும் மாத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள கண்டுபிடிச்சு, நன்றி உணர்வ பயன்படுத்தி, அப்படியா அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணாதீங்க அவங்கள மாத்த. ஏன்னா, யாரையும் யாராலயும் மாத்த முடியாது. இந்த விதிய புரிஞ்சுக்கோங்க. நீங்க மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க செஞ்ச செயல்கள மாத்தணும்னு நீங்க நெனைக்கிறீங்க, விரும்புறீங்க அப்படின்னா, அவங்கள அப்படியே ஏத்துக்கோங்க. அந்த மாதிரியே அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய சுதந்திரத்தில தலையிடாதீங்க. முழுமையான அன்ப வெளியிடுங்க. அவ்வளோதான். இத செய்ய ஆரம்பிச்சாலே அந்த மாற்றம் அங்க தானாவே நடக்குங்க. வேற எந்த விஷயம் உங்கள்ட்டயே இந்த வைப்ரேஷன் நல்லபடியா போணுச்சுன்னா, அங்க எல்லா மாற்றமும் தானாவே நடக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பயணம் இது நான் எடுத்திருக்கிறேன். இந்த விஷயத்துல தான் போகணும்னு எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, உறவுகள் ரீதியாகவும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்தாலும் சரி, உங்களுடைய லட்சியம் சார்ந்தாலும் சரி, நீங்க நேர்மறையான வழிகள்ல பயணம் பண்ணணும். அப்படிங்கிற முடிவுல ரொம்ப உறுதியா இருங்க. ஏன் நான் இன்னைக்கு 2வது நாளும் இன்னைக்கு கிடைக்கிறேன்னா, நேற்று சில விஷயங்கள என்னால வந்து சொல்லியிருக்க முடியாது. விடுபட்ட அந்த செய்திகளை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். அதுல நெறைய சந்தேகங்கள் நெறைய பேருக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கும் அது சார்ந்த செய்திகளே உங்களுக்கு எடுத்தேன். அப்ப நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது இது நேர்மறையான வழிகள்ல பயணம் செய்றது, நெறைய பேர் சொல்ற மாரி தான். இது இந்த ஜோசியர்ட்ட போய் இது இந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும். போயிருப்பாங்க. ஆனா போனதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கும். உடனே அவரு என்ன சொல்லுவாரு, "நீங்க சாமி கும்பிட்டாலே இப்படித்தான் நடக்கும். ஏன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்க? கும்பிடாத." அது ஒரு ஒருத்தர் ஏன்னா உலகத்துல எல்லாமே என்ன பண்ணிருக்கு, இந்த சுதந்திரம் இருக்குல்ல. அவங்கவங்க ஒவ்வொண்ணு எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப நேர்மறையா போறவங்கள வந்து எப்பயுமே நேர்மறை இல்லாம போறவங்க மாத்த முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களும் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நேர்மறையா போறவங்க மாத்த முயற்சி பண்ண மாட்டோம். ஏன் அப்டின்னா, நமக்கு தெரியும் யாரையும் மாத்த முடியாதுன்னு. ஆனா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. யாரு வீக்கா இருக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பா அவங்க பக்கம் போவாங்க. இது இங்க இல்ல, ஆன்ம உலகத்திலயும் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, 3வது 1வது தளம், 2வது தளம், 3வது தளத்துல இருக்கிற ஆன்மாக்கள், அதுலயும் 1வது தளத்துல இருக்கிற ஆன்மாக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களால திரும்ப மேல் தளத்துக்கு வரவே முடியாதாம். ஏன்னா, அங்க இருக்கிற கெட்ட ஆன்மாக்கள்லாம் அவங்கள வந்து இன்னும் கெட்ட ஆன்மாக்களா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கூட்டத்த இன்னும் பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்றோம்ல, இங்க கிட்டத்தட்ட 50,00,000 பேர் இருக்காங்கன்னா, அதுல 1000 பேர் தான் நல்ல ஆன்மாக்களாவே இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அங்க அது எப்படி நிறைஞ்சு கிடக்குதாம். 1, 2, 3 தளம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கிரவுடா இருக்குதாம். அவ்ளோ ஆன்மாக்கள் நெருக்கமா இருக்காங்களாம் அங்க. என்ன காரணம்? அப்ப அதுதான் அதிகமா இருக்கு. அவங்க அந்த எண்ணிக்கைய அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அங்க போனவங்களால அதுலயும் ஒரு சில ஆன்மாக்கள் பேரான்மாட்ட வந்து நான் இந்த இடத்துலேருந்து மாறணும். எனக்கு என்னவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு மனதார கேட்டா, உடனே ஓடோடி போய் அந்த ஆன்மாக்கள், பேரான்மாக்கள் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போர்ட் பண்ணுவாங்க.
அவங்கள அந்த இடத்துலேருந்து வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அந்த தண்டனைகளை அனுபவிச்சு, அந்த வலிகளை அனுபவிச்சு, நீங்க இதெல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சா, நீ உயர்ந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு உதவி செய்ற அந்த பேரான்மா அந்த மாரி ஏன் போறாங்க? அதான் உண்மையான அன்பு. இவ்ளோ மோசமான ஆளுக்கு உதவி செய்றதா? செஞ்சணும். அன்னை தெரசா எப்படி பண்ணாங்க இங்க வந்து? அந்த மாரி சில ஆன்மாக்கள் வந்து இங்க வந்திருந்தும் நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அந்த மாரி வந்த ஆன்மாக்கள் தான் அன்னை தெரசா, காந்தியடிகள், இயேசு இவங்கலாம் என்னன்னா, அந்த மாரி வந்த ஆன்மாக்கள் தான். இறைவனுடைய தன்மையில நல்ல ஒரு நிலையில, உயர்ந்த நிலையில இருக்கிற பேரான்மாக்கள். அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க? நமக்காக வந்து நம்மள விட பொறந்து கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? எல்லாருமே ஏன் வந்து இங்க பிறந்தாங்க அப்படின்னா, இங்க வந்து பொறந்து நம்மளோட நம்மளா வாழ்ந்து, நானும் உங்களோட தான் வாழ்றேன். ஆனா நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க. நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன். என்னோட வாழ்க்கைய பாருங்க. அப்படின்னு அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. நம்ம உடனே அவர கடவுளாக்கிர்றது. அவர் கடவுளாக்கி அவர கும்பிட்டோம்னா, அவங்க அவ்வளோதான் தானே ஓப்பா இவன்ட்ட ஒண்ணும் சொல்ல முடியலப்பா. உடனே கடவுளாக்கிறான். ஓடிட்டாங்க. வாழ்ந்து காமிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க கடவுளா ஆக்கினீங்கன்னா, அந்த ஆன்மாக்கள் நம்மோட தொடர்பு கொள்ளவே மாட்டாங்க. அதையும் ஆன்மாவா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அந்த ஆன்மாவுடைய ஆ இது வந்து உங்ககிட்ட கம்யூனிகேஷன் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி நெறைய நல்ல ஆன்மாக்கள்லாம் நம்ம கூட வருவாங்க. நம்ம உடனே அவர குருஜி, ஊன் குருமா அப்படின்னு சொல்லி அவர தெய்வமா ஆக்கிர்றது. அவர தெய்வமாக்குனா அவர் அத்தோட அவர் ஓடிருவாரு. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வழிகாட்டிகள சரியாக செலக்ட் பண்ணி, அவங்களுடைய வழிகள்ல நம்ம பாட்டுக்கு பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, உங்களுடைய ஆழ் மனசு தான் உங்களுக்கு முதல் குரு. அது அத வந்து நீங்க வெளிப்படைய செய்யும். அதனால தெளிவா இனிமேல் வந்து உங்களுக்கு நேர்மறையான வழியில பயணிக்கிறத குறித்த சந்தேகம் உங்களுக்கு எப்பயுமே வரக்கூடாது. நாம சரியான வழிய தான் பின்பற்றிட்டு இருக்கோம். சரியான வழியில தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு முதல்ல உங்ககிட்ட இருக்கணும். எந்த இடத்துலயும் நான் இப்படிலாம் நடந்தது மாரி எனக்கு இவ்வளவு சங்கடங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. சங்கடங்கள் வருதா? கண்டிப்பா வரும். அதிகமாகுதா? அப்ப உங்க வியாதி குணமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய பிரச்சனை தீர போகுதுன்னு அர்த்தம். பண ரீதியா பிரச்சனை அதிகமா வருதா? அப்ப பண ரீதியா நீங்க சீக்கிரமா குணமாக போறீங்கன்னு அர்த்தம். உடல் ரீதியா பிரச்சனை வருதா? அப்ப உங்களுடைய உடல் இன்னும் நல்லா குணமாக போகுது. சரிங்களா? எந்த ரீதியா உறவு ரீதியா அதிக சிக்கல் வருதா? அப்ப என்ன அர்த்தம்? இனிமேல் இன்னும் உறவுகள் நெருக்கமாக வரப்போகுது. இன்னும் நல்லா போகுது. நான் நெறைய பேர் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன் அப்டின்னா, நான் நேர்மறையானவன். இப்ப என்னுடைய மனைவி அப்படியே இருப்பாங்களான்னா, இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா அவங்களுடைய சுதந்திரத்தில நான் தலையிட முடியாது. அவங்க கிட்ட நேர்மறை இல்லாத தன்மைகளும் இருக்கலாம். அப்ப என்னுடைய குழந்தைகிட்ட அவன்ட்ட இருக்கலாம். இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம நடந்துட்டு இருக்கலாம். அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அவங்களெல்லாம் போய் நீங்கலாம் இப்படிதான் இருங்க, அப்படிதான் இருங்க அப்படின்லாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இது அவங்களுடைய சுதந்திரம். அப்ப அவங்களா தான் என்ன பண்ணணும்? இது நல்ல வழியான்னு பார்த்து அவங்களே தான் முடிவெடுத்து இங்க வரணும். யாருடைய இடத்துல இருந்து யாரா இருந்தாலும் அப்படிதான் நடக்கும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நல்ல வழியில நம்ம போகணும்னு முடிவு எடுத்துட்டோம். அந்த நல்ல வழியில போயிட்டே இருப்போம். நம்மள பார்த்து வர்றவங்க வந்துட்டே இருப்பாங்க. நீங்க நடந்துக்கிறது உங்களுடைய குடும்பத்துல உங்கள பார்த்து, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் நடக்கும். ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்க இடத்துல இருக்குதுன்னா, உங்கள சுத்தி உங்க குடும்பமும் மாறும். நிச்சயமா மாறும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அந்த ஒரு புரிதலோட நாம நம்முடைய வாழ்க்கையில பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நேர்மறையான வழியில பயணம் செய்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையினுடைய சரியான பாதை. அந்த பாதையில நாம பயணம் செய்வோம் தொடர்ந்து. எவ்வளவு சவால்கள் வந்தாலும், நீங்க அத அத மனசுல எடுத்துக்கோங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, பேசிட்டு இருந்தாருங்க, திடீர்னு பேசாம போயிட்டாருங்க. ரொம்ப சங்கடமா இருக்குங்க. ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டுங்க. இல்ல நெருங்கின உறவுங்க. நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பேசாம போயிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கலங்க அப்படிம்பாங்க. விடுங்க. பேசிக்கிட்டு இருந்தவரு பேசாம போயிருக்காரா? பேசாம போனவரு திரும்ப பேசுவார். அது நடக்கும். எப்படி அது நடந்துச்சோ, அது மேல் ஒண்ணு நடக்காதுன்னு நீங்க நெனச்சீங்க. அது நடந்துருச்சு. திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க? அத பத்தி யோசிக்காதீங்க. கண்டிப்பா திரும்ப அவர் பேசுவார். முன்னாடிய விட நல்லா பேசுவார். அவ்வளோதான். அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்? அது நடந்தது உண்மைன்னா, இதுவும் நடக்கும். புரியுதுங்களா? இந்த வாழ்க்கையில இது நடந்துட்டே தான் இருக்கும். யார் ஒருத்தர் பேசவே மாட்டார். யாரும் பேசவே மாட்டாருன்னு கிடையாது. அவர் திருந்தவே மாட்டாருன்னா கிடையாது. நல்லா இருந்தாரு, மாறி இருக்காரா? திரும்பவும் மாறுவாரு. கொஞ்ச நாள் போர் அடிச்சிருக்கு. எதுக்கோ அவர் மாறி இருக்காரு. ஓகே விடுங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டுருங்க. சரியாயிடும் எல்லாம். அந்த ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியா, சந்தோஷமா வாழ முடியும். அப்படிங்கிற அந்த தகவலோட இன்றைய நிகழ்வை நம்ம நிறைவு பண்றோம். வாழ்க அன்புடன். நன்றி.